Hello everyone, this is Rajalakshmi, Radhe Krishna. ஸோ ரீசெண்டாக போய் வாழை படம் பார்த்துட்டு வந்ததுலேருந்து ஐ வாஸ் ஸோ மச் அட்ராக்டட் டுவோர்ட்ஸ் தட் லைஃப் ஸ்டைல். அந்த வாழை படத்தில் காமிச்சிருந்த லைஃப் ஸ்டைல். அண்ட் தட் வாஸ் பிகாஸ் அந்த சில சீன்ஸ் வந்து வாஸ் டீப்லி கனெக்டட்னு சொல்கிறத விட ஞாபகப்படுத்துச்சுன்னு சொல்லலாம். என்னோடய வாழ்க்கையில் என்னுடைய அப்பாவுடைய வாழ்க்கை. அண்ட் அதனால் ஃப்ரம் தேர் ஐ ஸ்டார்டட் டு டூ சம் பேசிக் ரிசர்ச்னா என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகள் அபவுட் மாரி செல்வராஜ் அண்ணாவோட லைஃப். ஸோ அங்கேருந்து அந்த இன்டர்வியூஸ் பார்க்க ஆரம்பிச்சது, அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சது. அந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்க க்யூரியாசிட்டி, நம்மளுடைய அந்த ஹாரோஸ்கோப் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிலேருந்தே எந்த ஒரு மனிதரை பற்றி பார்த்தாலும் அதை கிரகங்களோட பொறுத்துறது, அவங்க ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கணிக்கிறது, அதுக்குள்ளே போயிடுது மைண்டு, தன்னறியாமல் அங்கே போயிடுது. பட் அகெயின் நான் ஜஸ்ட் இந்த இன்டர்வியூஸ் பார்க்குறது, லைஃப் தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி மட்டும்தான் இருந்தேன். அண்ட் ஃபைனலாக ஒரு நீயா நானா கிளிப் வந்தப்போ அந்த கிளிப் போட்டு பார்த்தேன். அதில் வந்து ஃபுல் நீயா நானா பார்க்கல, ஜஸ்ட் மாரி செல்வராஜ் அண்ணாவோட அந்த போர்ஷன், சாண்டி அண்ணாவும் இவங்களும் டான்ஸ் ஆடுற அந்த போர்ஷன். அதில் வந்து ஒரு வேர்டு வந்து கோபிநாத் அண்ணா சொல்லியிருந்தார். அதாவது அந்த உக்ரம் இருக்கும் மாறிக்கிட்ட, அதனால் ஐ வாண்டட் டு சி அவர் ஆடுவார்னு தோணுச்சுன்னு. ஸோ அதுக்கு மேலே நம்மளால் வெயிட் பண்ண முடியல. ஆல்ரெடி நம்ம மைண்டு செட்டுக்கு நம்ம சில கேல்குலேஷன்லாம் போட்டு வச்சுருந்தோம். கண்டிப்பாக மாரி செல்வராஜ் அண்ணாவோட ஜாதகத்தில் என்னென்னலாம் வலுவாக இருக்கும் அப்படின்னா, முதல்ல எடுத்தோடனே சினிமாக்குள்ளே வரணும்னா ராகு நல்ல வீட்டில் இருக்கணும், நல்ல முறையில் இருக்கணும். அது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சுக்கிரனோட சனியினுடைய காம்பினேஷன் இருக்குது. சனி வலுத்திருக்கு, அது டெஃபினெட்லி இட்ஸ் தேர். இல்லைன்னா இளமை காலகட்டம் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது அப்படிங்கிறதே சனி வலுத்தவர்களுக்கு தான் வரும். சனியினுடைய ராசிகள் அல்லது சனி வலுத்த ஜாதங்கள் நேரடியாக லக்னத்தோடையோ ராசியோட சனியோட தொடர்பு, சனி உச்சமாவது, சனி வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா அந்த டஃப் டைம் கொடுக்கறதுக்கே சனி தான் காரணம். ஸோ அது வந்துடும் ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா மக்கள் தலைவனாகவே இருக்கணும் அப்படிங்கிற, அது மக்கள் தலைவனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சனியினுடைய அமைப்பு. அவர் இப்போ இன்டர்வியூவில் பார்க்கும்போது வாழை மாதிரி ஒரு லோ பட்ஜெட் படம் எதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும், நான் யாருங்கிற ஐடென்டிட்டி எனக்கு போயிடக்கூடாது. ஸோ நான் யாருங்கிற ஐடென்டிட்டி வந்து எனக்கு போயிடக்கூடாது, அதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. கமர்ஷியல் படம் பண்ணுறது இட்ஸ் நாட் அ வெரி பிக் டீல், கண்டிப்பாக பண்ணிடலாம். பட் அதில் வந்து என்னுடைய ரெகுலர் எசன்ஸஸ் இருக்காது. ஸோ எஸ், ஸோ நான் என்ன நினச்சி படத்துக்குள்ளே வந்தேனோ அதெல்லாம் மறந்துடக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட் வந்து அவர் சொன்னார். அது வந்து என்னென்னா பீங் டவுன் டு எர்த்தினுடைய வேறு வார்த்தைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது நான் உள்ளே வந்தது இதெல்லாம் சொல்லணும் தான். அவர் ஓப்பனாக சொல்லியிருந்தார் இல்லையா, நமக்கு தெரியும் நான் வாழை எடுக்கிறதுக்கு தான் வந்தேன், இதை சொல்லணும் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாண்டி ஒரு ஹேட்ரிக் கொடுத்த டைரக்டர் இப்போவும் முடிச்சுட்டு அகெயின் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்து நான் கமர்ஷியல் படங்களுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற வார்த்தையே அவருக்கு வரல. நான் போனாலும் என்னோடய எசன்ஸை நான் விட்டுறக்கூடாது, என்னோடய ரூட்ஸை நான் விட்டுறக்கூடாது, நான் எங்கேருந்து வந்தேன் நான் மறந்துடக்கூடாது. அவருக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த சனியினுடைய தன்மையாக தான் இருக்கும். ஈக்குவாலிட்டி பேசுகிறது, அந்த படத்தில் கூட வரக்கூடிய கனிங்கிற கேரக்டர், அந்த கேரக்டர் தான் வந்து சனியினுடைய பிம்பம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஐ வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டட் டு சனி ஆல்வேஸ். அந்த சனியினுடைய ஆராய்ச்சி, சனியை பற்றின படிப்பு திரும்ப ரிசர்ச் பண்ணுறது, இது மாதிரியான ஜாதகங்கள் கிடைக்கும்போது அதை படிக்கிறது, இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம வேலை செய்யும் போது நம்ம வேலைக்கு என்னப்பா முயற்சி நீ பண்ணு, நான் வரேன். ஸோ நம்ம வேலைக்கு உண்டான ஒரு அங்கீகாரங்கிறது நமக்கு கிடைக்க தான் போகுது, அது ரிலேட்டடாக நம்ம பணம் சம்பாதிக்க தான் போகிறோம், அது எல்லாமே இருக்குது. பட் அதை தாண்டி நான் இதை விட்டுடக்கூடாது அப்படிங்கிற நினைவு வர்றதுக்கான காரணமே சனின்னு ஒரு டீப் ரூட்டட் இன்சைடு தான். அண்ட் அந்த உக்ரம்ங்கிற வார்த்தை சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து செவ்வாய் வலுவாக இருக்கணும். நம்ம தான் டைரெக்டாக வந்து மாரி செல்வராஜனாவை பார்த்ததில்லை அவங்க ஒர்க் பண்ணி. பட் அவங்களுடைய ஒர்க்கில் நமக்கு தெரியும் ஹவு அட்டாச் டு இட் அண்ட் அந்த எவ்வளோ பொட்டென்ஷியல் இருந்தால் அது நல்லா வரும் அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ எந்தெந்த கிரகங்கள் நல்லா இருந்தால் இது வரும், நம்ம மைண்டு டைரெக்டாக அங்கே போயிடுது. ஸோ சனி நல்லா இருக்கணும், சனி சுக்கிரனோட ஏதாவது ஒரு வகையில் தொடர்பில் இருக்கணும், சனி சுக்கிரனோட சேர்ந்து இருக்கணும், அந்த மாதிரி.
அண்ட் ராகு ஆப்வியஸ்லி ஒரு நல்ல வீட்டில் இருக்கணும், நல்ல நிலைமையில் இருக்கணும். ராகு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கணும், சம்பாத்தியத்தோட தொடர்பில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வெள்ளித்திரைக்கு போக முடியும். ஸோ இது போக இப்போ இந்த வார்த்தைகளும் அவருடைய அந்த பொட்டென்ஷியலும் நமக்கு அகைன் காட்டுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் நல்லா இருக்கணும், செவ்வாய் ரொம்ப வலுவாகவும் இருக்கணும். ஸோ இப்போ இது எல்லாமே இருக்குன்னா எங்கே இருக்குது, அது நம்ம தெரிஞ்சு ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் நான் பேசிக்காக ஒன்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஜாதகம் போடலாம் அப்படின்னு எடுத்தேன். வேறாஸ் நமக்கு அவர்கிட்ட இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் கிடையாது. நமக்கு இந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணணும்னான்னு கூட தெரியாது. பட் எனக்கு இந்த மாதிரி சொல்லும் போது பேசும்போது ஐ அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். அதுக்கு எனக்கு ஆள் கிடைக்கல. ஸோ வீடியோவாக எடுத்தாச்சு. தேவைப்பட்டால் நாளைக்கு போடுவோம், இல்லைன்னா நம்மளோட டேட்டாலே நம்ம வச்சுப்போம் அப்படின்னு எடுக்கிறது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பர்த்டே கூகுளில் தேடினப்போ 7 மார்ச் 1984 அப்படின்னு கிடச்சிது. 84ன்னு கரெக்டாக நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம்னா 84ல் சனி வாஸ் உச்சம். சனி உச்சமாக இருந்தார் துலாத்தில். சனி துலாத்தில் உச்சமாகிறவங்களே மக்கள் தொடர்பில் கட்டாயமாக இருப்பாங்க. அவங்களுடைய வேலை அப்படிங்கிறது மக்கள் தொடர்புடைய வேலையாக தான் இருக்கும். ஸோ அது வந்துடுது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாலாம் என்ட்ரி பண்ணி, எனக்கு டைம் தெரியாது, திருநெல்வேலி தான் ஒரு சொந்த ஊர். ஸோ சொந்த ஊர் திருநெல்வேலின்னு போட்டாச்சு. டைம் தெரியாது, நான் வந்து ரஃபாக ஏர்லி மார்னிங்னு போட்டுட்டேன். பிகாஸ் நமக்கு இப்போ லக்னம் நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா நமக்கு டைம் தெரிஞ்சால் தான் லக்னம் பார்க்க முடியும். ராசியை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக கேல்குலேட் பண்ண போகிறோம். ராசி வலு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 40 வயதுக்கு மேலே கட்டாயமாக வேலை செய்யும். இவருக்கு வந்து சனி உச்சம் அப்படின்னா தீர்காயுள் ஜாதகம். ஸோ எப்படி பார்த்தாலும் 40 வயதிற்கு மேலே கண்டிப்பாக ராசி வேலை செய்யும். ஸோ அதை வச்சு பார்ப்போம் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ அன்றைக்கி போட்டால் அன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம் தான் வருது. ஸோ அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி அப்படிங்கும் பொழுது அன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து மத்தியானம் வரைக்குமே வந்து அஸ்வினி நட்சத்திரம் தான். மத்தியானம் சாயங்காலம் வரைக்குமே அஸ்வினி நட்சத்திரம் தான். ஸோ அவர் ஈவினிங்குள்ளே பிறந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார். நைட்டில் பிறந்திருந்தாருன்னா பரணியில் பிறந்திருப்பார். ஸோ அவர் பிறந்தது வந்து கேது திசையினுடைய ஆளுமையாக இருக்குங்கிறது தான் ஐ ஆல்சோ கன்ஃபார்ம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இன்னொரு இன்டர்வியூவில் சொன்ன விஷயம் தான், நான் பிறந்தப்போ ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன், ஒரு மாதிரி அடிக்கடி உடம்பு எல்லாம் போயிடும், அம்மையெல்லாம் போட்டு ரொம்ப குட்டியாக இருப்பேன், கருப்பா அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ தட் வே வந்து இட் மோஸ்ட்லி ரிலேட்ஸ் டு அஸ்வினி நட்சத்திரம் தான். அஸ்வினி பரணி இது ரெண்டுத்தில் எதுவாக இருந்தாலும் மேஷம் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ராசி. அது வந்து ஒரு சர ராசி. 100% பலன் தரக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர ராசிகளில் தான் வரும். அதில் அதாவது முதல் அமைப்பு வந்து மேஷத்துக்கு வந்துடும். ஸோ மேஷராசி ஆட்கள் வந்து எப்பயுமே துடிப்போடு இருப்பாங்க, வேலை செய்யணுங்கிற அமைப்போடு இருப்பாங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம இன்னைக்கு லக்னம் தெரியாதனால லக்னாதிபதியினுடைய வலு கணிக்கிறதுக்குள்ளேயே நம்ம போகலை. ஒன்லி ராசி மட்டும் வச்சே தான் எல்லா கால்குலேஷனும் போட போகிறோம். ஸோ ராசிப்படி இவர் பிறந்தது வந்து மேஷராசி. செவ்வாய் கேதுவோடு இருக்கார். ஸோ அந்த உக்ரம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக ரிலேட் ஆகிடுது. ஏன்னா செவ்வாய் கேது அப்படிங்கிறது, கேதுங்கிறது வந்து ஒரு சீற்றம் மிகுந்த ஒரு பாம்பு, சரிங்களா, பாம்பு கிரகம். ஸோ அதில் வந்து செவ்வாய் சேரும்பொழுது, செவ்வாயும் ஒரு சீரும் கிரகம், இந்த கேதுவும் ஒரு சீற்றமான கிரகம். இது ரெண்டும் இணைந்திருக்கும் போது லாட் ஆஃப் பொட்டென்ஷியல், அளவுக்கு அதிகமான பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது வந்து உள்ளே இருக்கும். அது கொண்டு வரக்கூடிய நேரம் வரும்போது அது நிச்சயமாக வெளியில் வரும். இவருக்கு வந்து 8ல் மறைஞ்சிருக்கு. ஸோ 8ல் மறைஞ்சிருக்கும் போது அந்த அதாவது ராசிக்கு 8, லக்னத்துக்கு இது கண்டிப்பாக சுப வீடாக இருக்கணுங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா அது இருந்தால் தான் சின்ன வயசுலேருந்தே அந்த சீற்றம், அந்த கோவம் இருந்திருக்கும். அவர் நான் ஓடி ஓடி போயிடுவேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவேன் அப்படிங்கிறது எல்லாமே சொன்னார். ஸோ அந்த கோவமும் நிறைய இருக்கும். பட் அதை வந்து ஆளுமை செலுத்தக்கூடிய சில வேறு கிரகங்களோட காம்பினேஷன்ஸும் வந்துடுது. ஸோ அது கரெக்டாக போயிடுது நமக்கு. அண்ட் இந்த சனியும் சுக்கிரனும் சேர்ந்துருக்குன்னு சொன்னோம் இல்லையா, சேர்ந்து இல்லை, பட் அவங்க 2 பேரும் பரிவர்த்தனையில் இருக்காங்க. அதாவது சுக்கிரன் வந்து மகரத்துலேயும் சனி வந்து துலாத்துலேயும் 2 பேரோட வீடும் பரிவர்த்தனை பண்ணி இருக்காங்க. ஸோ பரிவர்த்தனை பண்ணியிருக்காங்கன்னா என் வீட்டில் நீ இருக்கேன், உன் வீட்டில் நான் இருக்கேங்கிற அமைப்பு தான். ஸோ அவங்க 2 பேரும் தொடர்பில் தான் இருக்காங்க. ஏன் இந்த சுக்கிரன் சனி காம்பினேஷன் வரும் அப்படிங்கிறத நான் யோசித்தேன் அப்படின்னா, அவரது வந்து ஒரு காதல் திருமணம். ஸோ காதல் திருமணம் பண்ணணும் அப்படின்னாவே ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இணைந்து இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப எவிடெண்ட்டாக வந்துடும். சுக்கிரன் வந்து நல்லாவும் இருக்கணும், அப்போ தான் காதல் திருமணம் அமையும். அண்ட் ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஒரு வெள்ளித்திரைக்குள்ளே நுழையணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகுவும் சுக்கிரனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்ற எல்லா கிரகங்களையும் விட இது ரெண்டும் இணைந்திருப்பவர்களால் தான் ஒரு வெள்ளித்திரையில் மிளிர முடியும். கண்டிப்பாக நம்ம ஒரு டாப்பில் இருக்கணும் அப்படின்னா இந்த 2 கிரகங்களும் நல்லா இருக்கவங்கள தான் அந்த துறைக்குள்ளே நல்லா இருக்க முடியும். ஸோ அதுவும் வந்து நமக்கு ஈக்குவலைஸ் ஆகிடுது. ராகு அதே சுக்கிரனோட வீட்டில், சுக்கிரன் இப்போ கிட்டத்தட்ட ஆட்சி வலுவில் இருக்கார் பரிவர்த்தனையில். ஸோ அதே சுக்கிரனோட வீட்டில் புஷ்கர நவாம்சம் வாங்கி ராகுவும் வந்து நல்ல நிலைமையில் இருக்கார். ஸோ ராகுவும் நல்லா இருக்கார். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆப்வியஸ்லி
நான் நினச்சதோட கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த சந்தோஷம் என்னால் தாங்க முடியல. அதுக்காக சரி ஓகே இதை ரெக்கார்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிறதுக்காக ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சது தான் இது. ஸோ நான் எதிர்பார்த்த எல்லாமே சனி வலுத்திருக்கணும். ஏன்னா இவருக்கு சனி உச்சம், அவர் சுக்கிரனோட பரிவர்த்தனை ஆகி அவர் ஆட்சி வலுவுக்கு வந்துட்டாலும் இந்த அமைப்பில் அது சிறப்பாக தான் இருக்கும். இங்கே சுக்கிரனும் சனியும் 7-10 அப்படிங்கக்கூடிய பெரும் கேந்திரங்களுக்கு பரிவர்த்தனையாகி உட்காந்துருக்காங்க. கேந்திரங்களில் ரொம்ப முதன்மையான கேந்திரம் வந்து 10ஆம் கேந்திரம் தான். ஏன்னா அது நம்மளுடைய கர்மாவை குறிக்கக்கூடியது. அதில் சுக்கிரன் வந்துடுறதுனாலேயே உங்களுக்கு வந்து 7-10 கனெக்டிவிட்டி வந்ததுன்னா மக்கள் தொடர்புடைய வேலை, மக்கள் சேவைக்கான வேலை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இவர் படம் எடுத்தாலும் அதில் கமர்ஷியலுங்கிற இதை தாண்டியும் எதுக்காக நான் வந்து ஒரு மெசேஜ் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற எண்ணமே அவர் மைண்டில் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான காரணம் வந்து இந்த 7-10 கனெக்டிவிட்டி தான். அவரால் வந்து என்ன தான் யோசித்தாலுமே இல்லை அவரே நினச்சாலுமே இந்த மக்கள் தொடர்பு இல்லாத வெறும் கமர்ஷியலான ஒரு ஒன்லி என்டர்டெயின்மெண்ட், இது வித்தவுட் எனி மெசேஜ் கமர்ஷியல் படம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஃபீல்டுக்குள்ளே போக முடியாது அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. அவரே வந்து திரும்ப திரும்ப நான் அப்படி தான் இருக்கணும், அதுக்கு எனக்கு வாழை பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறார். ஒரு டைரக்டர் வந்து இதை சொல்லணும் அப்படின்னா அதுக்கான அவசியப்படுத்தக்கூடிய கிரகங்கள் இது 2 தான். பிங்க் ஃபார்ம் வர இரு. ஸோ நான் எதிர்பார்த்த கிரகங்கள்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அடுத்து தசாபுக்திகள் பார்ப்போம். ஸோ இவருக்கு எந்த திசைகள்லேருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவருடைய சுக்கிர திசை வந்து இவருக்கு ரொம்ப சிறப்பாக அமையலை. நான் போட்டிருக்க அமைப்புப்படி அவர் பிறந்து கொஞ்ச காலத்துலேருந்து ஒரு 20 வயது வரைக்குமே அவருக்கு சுக்கிர திசை தான் இருந்திருக்கு. பட் சுக்கிர திசையோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப கஷ்டம்தான் பட்டிருக்காரு. காரணம் என்னென்னா இதே தான். அகெயின் வந்து இந்த ஒரு ஜாதகத்துக்கு சனியினுடைய பரிவர்த்தனை இருக்கிறதுனால சனி கொடுக்க வேண்டிய கஷ்டங்களையும் காட்டி ஆக வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்குது. என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் அவருடைய டைம் படி சுக்கிரன் அவருக்கு நல்ல வீடுகளை குறிக்காத ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஸோ அதனால் சுக்கிர திசை முழுவதுமே அவர் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங்ஸில் தான் இருந்திருக்காரு. அண்ட் வந்து அவர் லா படிச்சிருக்காரு. இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 7-10 கனெக்டிவிட்டியில் இதுவும் வந்துடும். லா படிக்கணும்னா முதல்ல புதன் நல்லா இருக்கணும், சனி நல்லா இருக்கணும். இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியம் லா படிக்கிறதுக்கு. இவருக்கு 11ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து நிபுண யோகத்தில் இருக்குது. ஸோ சூரியன் நல்லபடியாக இருந்து அது சிம்மத்தோட தொடர்பில் இருக்குது, புதன் நல்ல நிலைமையில் இருக்கார். ஸோ இது 2ம் லா படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அண்ட் ஃபர்தர்மோர் இந்த சனி உச்சமான இந்த துலாம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து நீதியை குறிக்கக்கூடிய அமைப்பே. ஸோ சுக்கிர தசை அப்படிங்கிறது ரொம்ப க்ளோஸ் டு சனி பிகாஸ் ஆஃப் திஸ் பரிவர்த்தனா அப்படிங்கிறதுனால அவர் அகெயின் மக்கள் தொடர்பில் டைரெக்டாக மக்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய துறையே வந்து அவர் சூஸ் பண்ணி படிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து வரக்கூடிய சூரிய தசைகள் அப்படின்னா நான் இன்னும் அவ்வளோ டீட்டெயில் ஆக்சுவலி நான் பார்க்கல. பட் சூரிய தசையில் அவர் என்னப்பா அதன்படிக்கு சூரிய திசை தான் அவருக்கு நம்ம எப்படியும் சினிமாக்குள்ளே போய் கதை சொல்லணும், சினிமாக்குள்ளே போய் நம்ம வந்து மிளறணும், என்னுடைய கதையை அங்கே போய் சொல்லணும், இது எல்லாமே சூரிய திசை தான் அவர் கொடுத்துருக்கோம். ஏன்னா சூரியன் வந்து ஒரு சம்பாத்தியக்காரகன். அதை இந்த ஃபீல்டுக்குள்ளே போகலாம், இதை நம்ம ஃபீல்டாக சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆசையெல்லாம் வந்த பீரியட் சூரிய திசை. அண்ட் அதுக்கடுத்து வந்தக்கூடிய சந்திர திசையிலேருந்து அவருக்கு நல்ல முன்னேற்றம் தான். அவர் நல்ல படங்கள் பண்ணது ஸ்டார்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சந்திர திசை அரௌண்டில் தான் வரும். பரியேறும் பெருமாள் அரௌண்ட் 2018 அப்போலேருந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சந்திர திசையினுடைய ஹாஃப் வந்தது. ஸோ சந்திர திசை ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வந்தக்கூடிய செவ்வாய் திசை மாமன்னன் வெளியில் வந்தது, இப்போ இந்த வாழை வெளியில் வந்தது, இனி வரப்போகிற பைசன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் திசையில் தான் வரும். எனக்கு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்ல முடியும், ஏன்னா டைம் தெரியல அப்படிங்கிறதுனால. 2028 to 29 வரையுமே அப்ராக்சிமேட்டாக இவருக்கு செவ்வாய் தசை தான் இருக்கும். இந்த பீரியட் ஃபுல்லாக இவர் எதை எடுத்தாலுமே அதில் அவருக்கு சக்ஸஸ் தான் இருக்கும். அடுத்த சனிப்பெயர்ச்சி அவருக்கு விரை சனியை தொடங்குது அப்படின்னாலும் அதில் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத விஷயங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். பட் அதில் மணி அப்படிங்கிற காஸ்ட் வந்து மேக்ஸிமம் அவர் ஆல்ரெடி பார்க்காத ஆள் தான். பட் அகெயின் அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் வெற்றி படங்களாக இருக்கும். என்ன வேணும் உனக்கு பேபி? ஸோ திஸ் செவ்வாய் திசை. ஸோ செவ்வாய் திசை இஸ் தி டெஃபினட் வெற்றிக்கான திசையாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கான காரணங்கள் நான் சொன்ன மாதிரி தான். அவர் வெளியூரில் இருந்து சாதிக்கணும் செவ்வாய் தசை முழுசுமே. ஸோ அவர் எப்போயோ வந்து திருநெல்வேலி விட்டு வெளியே வந்தாச்சு. ஆக்சுவலி அவர் சூரிய தசையிலே திருநெல்வேலி விட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ சூரிய தசை, அதுக்கடுத்த சந்திர தசை, இப்போ வரக்கூடிய செவ்வாய் தசை, இனி வரக்கூடிய ராகு தசை எல்லாமே அவருக்கு வெற்றிக்கான
அமைப்பாக தான் இருக்கும். ராகு தசையில் இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலான படங்கள் பண்ணுவார். பட் அகெயின் அவர் சொன்னது தான், அவரால் வந்து இந்த மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பை தாண்டி கதை எழுத வராது, கதை எழுத மாட்டார். அதை அவர் ஓப்பனாக சொல்லியிருந்தார். அதுக்கான ரீசன் என்ன அது அப்படிங்கிறது எனக்கு புரிதல் இருந்தது. அந்த புரிதல் நம்ம கிடைச்சது சரிதானா, நம்ம ஜோதிட அறிவு சரிதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு அசஸ்மெண்ட் பண்ணலாம். நமக்கு சரியாக தான் அசஸ் பண்ண தெரியுதா அப்படிங்கிறத அசஸ் பண்ணலாம். ஏன்னா அவர் தான் ஓப்பனாக சொல்லிட்டாரு, நான் இப்படி தான் இருக்க போகிறேன். ஸோ அப்போ அவர் சொன்ன உடனே நம்ம மைண்டில் கனெக்டான கிரகங்கள் இது தான், அது உண்மையிலே கனெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் தாண்டியும் இந்த 7ல் இருக்கக்கூடிய சனி கொடுத்தது ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய, அவங்க ஆல்வேஸ் வேலைக்கு செல்லக்கூடிய, வேலையில் அவங்களுக்கு பார்ட்னர் ஆகக்கூடிய ஒரு மனைவி. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் திசையினுடைய சனி புக்தி தொடங்கின பீரியட்லேருந்தே மனைவியோடு சேர்ந்து நம்ம வந்து பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், அல்லது வந்து தொழிலில் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அது ஆக்சுவலி நான் போட்டிருக்க டைமுக்கு 2024ன்னு காட்டுது. பட் 23லேருந்தே இருக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஸோ டைமிங் நமக்கு சரியாக தெரியாதனால வரதான். ஸோ 24 to 25க்குள்ளார இவர் மனைவியோடு சேர்ந்து இவரோட தொழிலில் செய்வார் அப்படிங்கிறதும் ஜாதக ரீதியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே கனெக்ட் ஆகுது. ஸோ ஓகே, நம்ம ஓரளவுக்கு கரெக்டாக தான் அசஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் தாண்டி வை ஐ வாஸ் அட்ராக்டட் டுவோர்ட்ஸ் அந்த அண்ணாவோட ஐடியாலஜிஸ் அல்லது மாரி அண்ணாவோட லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தந்தை வந்து அவருடைய இளமை காலம் சொன்னதெல்லாம் வந்து நிறைய கனெக்ட் ஆச்சு. இதை விட இன்னும் கொஞ்சம் கஷ்டம். என்னுடைய தாத்தா வந்து கணக்கு பிள்ளை. அவங்க 15 வயசுல திருமணமானவங்க, 9 பிள்ளைகள். அந்த 9 பிள்ளைகளுக்கும் சாப்பாடு போட வழி இல்லாமல் அந்த அறுவடை முடிஞ்ச இடத்துல அந்த உடஞ்சி போன சின்னதெல்லாம் கிடக்கும். சிலதெல்லாம் சரியாக பிடுங்காமல் விட்டுருப்பாங்க. முக்காடு போட்டுட்டு யாருக்கும் தெரியாமல் அதை போய் எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சு உப்புமா மாதிரி வெறுமே அதை வேக வச்சு வெறும் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு அவ்வளவுதான், அதை மட்டும் திருமாறி சாப்பிட்ட காலங்கள் உண்டு. எங்களுடைய முதல் பிரிப்பா போனப்புறம் தான் இவங்க வந்து தினம் ஒரு வேளை சாப்பிட்றதுன்னு ஆரம்பித்தாங்க. 2வது பிரிப்பாவும் படித்து முடித்து அவர் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்தார். அதுக்கு பிறகு தான் வந்து எங்களுடைய தந்தையினுடைய வீட்டில் 3 வேளை சாப்பாடு அப்படிங்கிறதே பழக்கம் வந்தது. ஸோ அப்படி ஒரு கஷ்டத்தை சின்ன வயசுலேருந்து கேட்டு பழகினதுனால எனக்கு அந்த படத்தோட ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அண்ட் அந்த வாழ்க்கை வரலாறு வந்து என்னை ரொம்ப பாதிச்சுது. என்னை மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நீயா நானா கிளிப்ஸ் எல்லாம் வந்து கிளிப்ஸ் இல்லை, அந்த ஃபுல் இதையுமே எல்லாரும் திரும்ப பார்க்குறாங்க, மாரியண்ணனுக்காகவே பார்க்குறாங்க. அண்ட் அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் பார்த்தாலும் எல்லாரும் யாரெல்லாம் இன்றைக்கி வாழைக்கு அப்புறம் இங்கே வந்திருக்கீங்க, யாரெல்லாம் மாரியண்ணனை பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒய் ஐ வாஸ் அட்ராக்டட் டுவோர்ட்ஸ் தட் லைஃப் அப்படின்னா அதுக்கான காரணங்களும் இதுதான். இது என்னுடைய குடும்பத்தில் ஐ ஹவ் டன் அ சிம்பிள் ரிசர்ச். அங்கேயும் நிறைய மேஷராசிக்காரர்கள் இருக்காங்க, மேஷ லக்னக்காரர்கள் இருக்காங்க. இன்றைக்கி எல்லாருமே நல்லா இருக்காங்க, எல்லாரும் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க, பிள்ளைகளை நல்லா செட்டில் பண்ணியிருக்காங்க, எங்களாம் நல்லா படிக்க வச்சாங்க. கஷ்டம் இருந்தது, பட் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு இல்லாத அளவுக்கு கஷ்டம்லாம் நானுமே ஃபேஸ் பண்ணது கிடையாது. பட் ஸ்டில் எனக்கு வை ஐ ஆம் அட்ராக்டட் டுவோர்ட்ஸ் திஸ் அப்படின்னா அது என்னுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி தான். உங்களுக்கு வந்து சனி வலுவாக இல்லை அப்படின்னா யூ வில் லுக் டுவோர்ட்ஸ் லக்ஸரி லைஃப். உங்களுக்கு சூரியன் வலுவாக இருந்தது, சுக்கிரனே வந்து சனியோட தொடர்பு இல்லாமல் வலுவாயிட்டாருன்னா நீங்கள் அந்த லைஃப்லாம் திரும்பி பார்க்கக்கூட விரும்ப மாட்டீங்க. அந்த கதையை வெளியில் சொல்ல வெக்கப்படுவீங்க. அந்த கதையை வெளியில் சொன்னால் எல்லோரும் எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்க, நம்மளை எப்படி பார்ப்பாங்க அப்படியெல்லாம் தான் தோணும். ஆனால் இது ஒரு வாழ்க்கை பாடம்ன்ற அளவுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு இந்த சனியினுடைய வலு ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் சம்திங் ஐ வாஸ் அனலைசிங் வித் மாரியண்ணாஸ் ஹாரோஸ்கோப். இது வந்து வெளியே விடுறதுக்குன்னு எடுத்த வீடியோ கிடையாது, வெளியில் விடுவானா அப்படின்னு எனக்கும் தெரியல. பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு டூ ஒன் ஸ்மால் டாக் அரவுண்ட் திஸ் அனாலிசிஸ் ஸோ தட் ஐ கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். எனக்கு இது ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக பண்ணதான். ஒரு ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு மனிதரை பார்க்கும் பொழுதே இவங்க என்னவா இருப்பாங்க, இவங்க என்ன இவங்களுடைய மனதில் இருக்கும், இவங்களுடைய கிரகங்கள் என்னவா இருக்கும், இவங்க என்ன பண்ணதுனால இவங்க இந்த இடத்துலேருந்து இந்த லீப்புக்கு போயிருப்பாங்க, இல்லை இவ்வளோ மேலேருந்து கீழே வந்திருப்பாங்க, இது எல்லாமே வந்து யோசிக்க தோணும். ஸோ ஆஸ் ஃபார் அண்ணாஸ் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா மாரி அண்ணாவோட சார்ட்டில் இப்போ போயிட்டுருக்கிற செவ்வாய் தசை முடிஞ்சு அடுத்து வர ராகு தசையிலையும் அவர் ஃபுல்லாக சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் தான் கொடுப்பாரு. கண்டிஷன்ஸ் அப்ளை. ராகு தசையில் வந்து சில மாற்றங்களும் நடக்கும். ஏன்னா ராகுதசையினுடைய சில புக்திகள் வந்து கண்டிப்பாக டஃப் டைம் கொடுக்கும். ராகுதசை சனி புக்தி இவரை பெருசாக கெடுக்காது. அவர் ஒரு மாபெரும் வெற்றியை தான் ராகுதசை சனி புக்தியில் கொடுக்க போகிறாரு. பட் ராகுதசை கேது புக்தியில் கட்டாயமாக சில டஃப் டைம்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் நினச்சி பயப்படுற ஆள் இவர் கிடையாது. மேபி ஹீஸ் பீயிங் மாடஸ்ட்
தென் ஹூ ஹி ஆர். சில பேர்லாம் ரொம்ப ஓப்பனாக நான் எவ்வளோ பெரிய தைரியசாலி, எனக்கு எவ்வளோ மனதிடம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. பட் ஹீ இஸ் பீங் வெரி மாடஸ்ட். ஸோ யா, தட் இஸ் ஆல்சோ அ திங். அண்ட் இவருடைய குருதசையில் ஹீ வில் நாட் பி ஷூட்டிங் பிகாஸ் அரவுண்ட் 2047 வரைக்கும் இவருக்கு குருதசை இருக்குது. அப்போ அவருக்கு என்ன வயசு இருக்கும் பாருங்கள், நல்ல வயது ஆகிடும். இவருடைய குருதசையில் ஹீல் பி மென்டாரிங். அவர் வந்து இவரை போல பல மக்களை உருவாக்கி அவர்களுக்கு உண்டானவற்றை செஞ்சிட்ருப்பார். அது சினிமா துறையில் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இவருக்கு வந்து குருச்சந்திர யோகம் இருக்குது. சந்திரமங்கள யோகம் ஒரு சின்ன லெவலில் ஆக்டிவேஷனில் இருக்குதுன்னு சொல்லலாம், பட் நாட் ரியலி. பட் வந்து குருச்சந்திர யோகம் அண்ட் நிபுண யோகம் இது ரெண்டுமே இருக்குது. குரு தசையில் இந்த குருச்சந்திர யோகம் இவரை ஒரு மென்டாராக, ஒரு டியூட்டராக, ஒரு வாத்தியாரனுடைய அமைப்பில் தான் கொண்டு போய் வைக்கும். அதுதான் அவருடைய குருதசையில் பண்ணிகிட்ருப்பார். பார்க்கலாம். ஸோ யா, இதுதான் நான் பேசணும்னு நினச்சது, இதுதான் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சது. ஸோ எஸ், அடுத்து வரக்கூடிய படங்களும் வெற்றி படமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான், பட் நான் இது ஜாதக ரீதியாக பார்த்துட்டு சொல்கிறேன். அண்டு சர்க்கிள் இருக்குமா அப்படின்னா, இவர் எந்த அளவுக்கு அந்த படத்தினுடைய தன்மையை மூடி வைக்கிறாரோ. ஏன்னா வாழைக்கும் அவர் வந்து எந்த ஒரு பெரிய இதுவும் கொடுக்கல, பிஃபோர் ரிலீஸ் அவர் கொடுக்கல. ரொம்ப லிமிட்டடான இதுதான் தெரியும். வாழைன்னு படம் வருது அப்படிங்கிறது தெரியும், பட் ரொம்ப பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அவர் கொடுக்கல. அதே மாதிரி பைசனையும் மூடி வச்சே கொண்டு வந்துட்டார் அப்படின்னா அதுவும் கட்டாயமான வெற்றி படமாக இருக்கும். அதை கொஞ்சம் ப்ராபகண்டா பண்ணாங்க அப்படின்னா மேபி சின்ன சின்ன சர்க்கிள்களை பார்க்கலாம். அவர் எதிர்பார்த்த ரெகனைசேஷன் இல்லாமல் இருக்கலாம், பட் ஹீ ஸ்மார்ட். ஸோ மூடி வச்சு தான் அதையுமே எடுத்துகிட்டு வருவாருன்னு நம்புகிறேன். பார்க்கலாம். நன்றி. ராதே கிருஷ்ணா.